ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் இயேசு சுவாமி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். பல விதமான மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் நீங்கள் இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை யாருக்கு தெரியும், என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். இந்த நல்ல நாளிலும் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி ஆசிர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர்தாமே உங்களோடு பேசுவாராக. இந்த காணொளி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த ரோமர் 8:28 சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய செவிகளிலே அதிகமாக கேட்ட ஒரு வேத வசன பகுதியாக இருக்கிறது. எத்தனையோ தரம் நீங்கள் இதை வாசித்திருப்பீர்கள், யாராவது வாசிக்க கேட்டிருப்பீர்கள், எத்தனையோ பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்களே இந்த வசனத்தை வாசித்திருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் மேலும் ஒரு விசை கூட இந்த வார்த்தையை வாசித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமாம் ஐயா, இதை நாம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். அப்படி என்ன ஒரு புதிய காரியத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏன் பவுல் சொல்லுகின்ற பொழுதே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏதோ உங்களுக்கும் எனக்கும் அறியாத ஒரு காரியம், புரியாத ஒரு காரியத்தை இங்கே பவுல் சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம், இதை நாம கேட்டிருக்கிறோம். அதை அவர் ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு நினைவூட்டுகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம், ஒரு சம்பவம் சம்பவிக்கின்ற பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்கே அருமையான 2 காரியங்களை சொல்லுகிறார். அதுல முதலாவது காரியத்தை நாம் இந்த காணொளி பாகத்திலே நாம் அதை தெளிவாக நாம் விரிவாக காணப்போகிறோம். அப்ப முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் சம்பவித்தாலும் அந்த சம்பவத்துக்கு பின்பதாக தேவன் இருக்கிறார், தேவனுடைய கிரியை இருக்கிறது, தேவனுடைய வேலை இருக்கிறது என்று அர்த்தம். Whatever happens in my life, no matter how sad it is, how happy thing it is, there is a work of God behind all things that happens in my life. என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கு பின்பாகவும் தேவனுடைய கிரியை இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவித்தாலும் அதற்கு பின்பாக யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு தெரியாத ஒரு காரியம் உங்களுக்கோ எனக்கோ சம்பவிப்பது கிடையாது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறதோ, நாம் கடந்து செல்லுகிறோமோ, அந்த எல்லா காரியங்களும் தேவனுடைய அறிவின்படியாக, தேவனுடைய அனாதி அந்த அறிவின்படியாக எல்லாமே நடந்திருக்கிறது. அவருடைய அறிவு மற்றும் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பது கிடையாது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மிக அருமையாக இதே காரியத்தை வேறொரு வகையிலே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்று சொன்னால், ஏதோ நாம நம்முடைய திறமையினாலே நம்முடைய பலத்தினாலே அதை மேற்கொண்டு ஜெயித்து நாம் அதை மிக வல்லமையோடு கூட கடந்து போய்விட்டோம் என்கிற அர்த்தம் அல்ல. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று சொன்னால் அதை நடத்துகிறவரும் அவர்தான்,
அதை முடிய பண்ணுகிறவரும் அவர்தான், அதை துவங்கினவரும் அவர்தான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, நம்முடைய ஓட்டத்திலே அவர் இல்லாத ஒரு தருணம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். அதனாலதான் சொன்னேன், நமக்கு என்ன சம்பவித்தாலும், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பணமில்லாத பிரச்சனை, பிறகு ஒரு வீடு இல்லாத பிரச்சனை, வியாதி, கஷ்டம், கவலை எதுவாக இருக்கட்டும், எல்லா சமயத்திலும் அவருடைய அறிவின்படி இல்லாத ஒரு சமயம் என்று ஒரு சமயமுமே கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், he who has begun a good work in you, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If God has begun a good work in you, he will complete it. ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அதை நடத்தி கொண்டு வருவதும் அதை முடிய பண்ணுகிறதும் நம்முடைய வேலையே அல்ல பிரியமானவர்களே. அவருடைய வேலை எது? அவர் நடத்துகிற வழியாக கடந்து செல்கிறது ஒன்றுதான் நம்முடைய வேலை அல்லாமல் வேற ஒன்றும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத காரியங்கள் சம்பவிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியத்தை பவுல் சொல்லுகிறார், என் வாழ்வில் என்ன சம்பவித்தாலும் அதற்கு பின்பாக தேவன் இருக்கிறார். தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார், தேவன் அதை நன்மையாக நடத்தி கொண்டு வருவார் என்கிற ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு நபர் உங்களுக்கு மிகவும் அறிந்திருக்கிற ஒரு நபர் தான். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்கு 12 மகன்களும் குமாரர்களும் ஒரு குமாரத்தியும் பிறந்தார்கள். அந்த 12 நபர்களிலே ஒரு நபர் தான் இந்த யோசேப்பு என்று சொல்லக்கூடிய இந்த குமாரன். யாக்கோபு மிகவும் நேசித்த ஒரு குமாரன். நீங்க இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் ஆராய்ந்து ஆழமா போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். எப்படி 2 வகையா பிரிக்கலாம்? என்னென்ன காரியம் யோசேப்பு செய்தான், என்னென்ன காரியம் யோசேப்புக்கு சம்பவித்தது, அதை 2ஆக நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்ப என்னென்ன காரியம் யோசேப்பு செய்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தம்முடைய தகப்பனை நேசித்தான், அது தவறா? இல்லை. தம்முடைய சகோதரர்களை நேசித்தான், அது தவறா? இல்லை. யாருக்குமே ஒரு தீங்கும் செய்தது கிடையாது, அது தவறா? இல்லை. தம்முடைய சகோதரர்களுக்கு உணவு பண்டங்களை கொண்டு போனான், நல்ல செய்தியை கொண்டு வரும்படியாக அவர்களை தேடி போனான் யோசேப்பு, அது ஒரு கெட்ட காரியமா? இல்லை. அடிமை சந்தையிலே வாங்கப்பட்ட அந்த போர்த்திபாருக்கு உண்மையுள்ளவனாக, ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக இருந்தான், அது தவறா? அதுவும் கிடையாது. ஜெயிலே கடந்த சமயத்தில் அவனோடு கூட இருந்தவர்களுக்கு அவன் உதவி செய்தான், அவர்களுடைய சொப்பனங்களை தெரிவித்தான், அர்த்தங்களை சொன்னான், அது தவறா? அதுவும் கிடையாது. இப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வழியாக நாம் கடந்து கொண்டு போகின்ற பொழுது அவன் செய்த எந்த ஒரு காரியமும் தவறான காரியமும் அல்ல. யாரும் அவனை பார்த்து யோசேப்பே நீ இதை செய்தாய், இது தவறு என்று சொல்லாதபடிக்கு நல்ல ஒரு உத்தமனாய் வாழ்ந்த ஒரு மனிதன், நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. தம்முடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், தகப்பனை விட்டு அவன் பிரிந்தான், குழியிலே தூக்கி போடப்பட்டான், இஸ்மேலர்கள் கைவசமாக அங்கே விற்கப்பட்டான், அவர்கள் சென்று அடிமை சந்தையிலே அவனை விற்று போட்டார்கள். போர்த்திபார் அவனை அடிமை சந்தையிலே வாங்குகிறான். போர்த்திபாருடைய மனைவி அவன் மேலே தார்மீகமாக ஒரு பாலியல் ஒரு புகாரை கொண்டு வந்து குற்றம் சுமத்துகிறான். பிறகு யோசேப்பை தூக்கி அங்கே ஜெயிலே போடுறாங்க, சிறையிலே அங்கே அடைபடுகிறான். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா சமயங்களிலும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது என்ன பிரியமானவர்களே? ஒன்றல்ல இரண்டல்ல, அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது யாவும் அவன் விரும்பாத ஒரு காரியமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நீங்க விரும்புவீங்களா? நான் விரும்ப மாட்டேன். யோசேப்பு என்ன ஒரு பெரிய பாவம் பண்ணிவிட்டான்? நாம் பார்த்த வண்ணமாக நன்மையை செய்த ஒரு மனிதன், நல்லதை விரும்பின ஒரு மனிதன், எல்லாரையும் அன்பு கொண்ட ஒரு மனிதன்,
நேசித்த ஒரு மனிதன், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு மனிதன். ஆனா அவனுக்கு சம்பவித்தது என்ன? எல்லாமே தீமையான ஒரு காரியங்கள், எல்லாமே சங்கடமான ஒரு காரியங்கள், எல்லாமே வேதனையான ஒரு காரியங்கள், யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படியாக கடந்து போயிருக்கலாம். நான் யாருக்கும் ஒரு தீங்கு செய்ததில்லையே, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், கவலை, கண்ணீர், எனக்கு ஏன் இந்த வேதனை? நீங்களும் கலங்கி தவித்திருக்கலாம். இங்கே ஆண்டவர் மிக அருமையாக ஒரு காரியத்தை, இங்கே யோசேப்புடைய காரியத்தை சம்பவித்ததை திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இங்கே ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகின்ற பொழுது அதுல ஏறக்குறைய 4 முறை ஒரு குறிப்பிட்ட வாசகம் மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் மாத்திரம் மீண்டும் மீண்டுமாக வருவதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 21 மற்றும் 23 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், பிறகு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் யோசேப்போடு இருந்து, பிறகு 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும். எல்லா சமயங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கக்கூடிய காரியத்தை இந்த வசனங்கள் திருஷ்டாந்தமாக தெளிவுபடுத்தி நமக்கு கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் யோசேப்போடு கூட இல்லாத ஒரு தருணம் இல்லை என்றே சொல்லலாம். இப்ப நீங்க இப்படி யோசித்து பாருங்க, யோசேப்பு குழியிலே கிடக்கிறார், அங்கே கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்பு விற்கப்படுகிறார், அங்கே யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறார், அங்கே யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு மேலே குற்றம் சுமத்தி சிறையிலே அடைக்கிறார்கள், அங்கே யோசேப்போடே கர்த்தர் இருக்கிறார். The Lord was with Joseph all through the life of Joseph. Though it happened so many evil things against him, but the Lord never jilted him. யோசேப்புடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தீமையான காரியங்கள் சம்பவித்த போதிலும், எண்ணற்ற தீங்குகள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த போதிலும், அவனோடு கூட இல்லாத ஒரு கனப்பொழுது தேவனிடத்திலே இல்லை. எல்லா சமயத்திலும் எல்லா தருணங்களிலும் யோசேப்போடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேவன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கலங்கி தவிக்கும் பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, ஐயோ நான் கஷ்டத்துக்கு மத்தியிலே நான் கடந்து போகிறேன், எனக்குள்ள அநேக கவலைகள், எனக்குள்ள அநேக வேதனைகள், நான் என்ன செய்வதென்றே நான் தெரியவில்லை, அந்த சமயத்திலே நான் எப்படி இதை நான் சகித்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நீங்கள் தவிக்கிற வேலைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டம் உங்களை காட்டிலும் அதிகமாக அறிந்தவர், தெளிவாக அறிந்தவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். எனக்கு என்னுடைய கஷ்டம், கவலை, வேதனை எந்த அளவிற்கு தெரியுமோ அதைவிட பல மடங்கு அதை அறிந்தவர் எனது தேவன். அப்படி அறிந்த தேவன் சும்மா வெறுமனையே அமைதியா இருப்பாரா? எனக்கு அவருடைய மௌனமாக தோன்றுகிறது, ஆனால் தேவனுடைய கிரியை எனக்கு பின்பாக நடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நீங்கள் சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை வரைக்கும் தான் அதை அனுமதிப்பார். ஒரு போக்கு வழியும் கூட கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளால மேற்கொள்ள முடியாத ஒரு சோதனையை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. நாம் ஒரு சோதனை வழியாக கடந்து போகின்ற பொழுது, ஒரு கஷ்டம், கவலை, வேதனை வருகின்ற பொழுது அதை சகித்துக் கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார், கொடுப்பார். இப்படி இந்த ஒரு நபர் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் அவருடைய உயிரையே காத்ததோ, அதுபோல எண்ணற்ற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சங்கடமான ஒரு காரியம் சம்பவித்திருக்கலாம். ஆனா அதற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் நம்மை விட்டு நீங்கிற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய சின்ன காரியங்களை பார்த்து நாம் பெரிய காரியத்தை நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாகிய நம்முடைய தேவன், உன்னையும் என்னையும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறவர், எல்லாவற்றையும் நன்மையாகவே அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே கடைசி அந்த நாட்களுக்கு வருகின்ற பொழுது, கடைசி அதிகாரம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது யோசேப்பே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 50ஆம் அதிகாரம்
19 மற்றும் 20 அந்த 2 வசனங்களையும் வாசிக்கின்ற பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி, அதாவது தம்முடைய சகோதரர்களை நோக்கி யோசேப்பு சொல்லக்கூடிய ஒரு காரியம், பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கவனியுங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீங்கு தான் பண்ணினீங்க, என்னை தூக்கி குழியிலே போட்டீர்கள், என்னை இஸ்மவேலர்களுடைய கையிலே விற்று போட்டீர்கள், எல்லாமே தீமைதான். நீங்க என்னை கொன்று போட வகைத்தேடினீர்கள். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவன் இல்லை என்றால் நலம் என்று நீங்கள் எண்ணினீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் ஒன்றும் தேவன்லாம் கிடையாது. நீங்க எனக்கு முன்பதாக நீங்க வணங்கி நமஸ்கரிக்கலாம் வேண்டாம். அப்ப யோசேப்பு ஒரு உண்மையை சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையிலே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன ஒரு சத்தியம்? நீங்கள் எனக்கு விரோதமாக தீமையான காரியத்தை செய்தீர்கள், ஆனால் தேவனோ இன்றைக்கு உங்களுடைய கண்களாலே நீங்கள் காண்கிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசித்து பாருங்க, இவன் ஒரு அடிமையாக போன ஒரு மனிதன் இப்ப ஒரு மிகப்பெரிய அதிபதியாகி நிற்கிறார் இல்லையா? பிட் டு பேலஸ் என்று சொல்லலாம். குழியில் இருந்து மிகப்பெரிய மாளிகை வரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உயர்ச்சி, இமாலய வளர்ச்சி. தேவன் அவனை உயர்த்தினது அவனுக்கே தெரியாத அளவிற்கு எங்கேயோ கொண்டு போயிட்டார். Now he became the prime minister of Egypt. யோசித்து பாருங்க, எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியா மாறிட்டான். ராஜாவாகிய பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம், சாதாரண ஸ்தானமா அது? யோசித்து பாருங்களேன். ஒரு அடிமை, வேற ஜாதியான், இஸ்ரவேல் இனத்தான், எகிப்து தேசத்திலே சர்வ ஜனத்தையும் ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார். எல்லா மக்களும் அவனுக்கு முன்பதாக அங்கே வரிசையில வரணும், தானியங்களை பெற்றுக் கொள்வதற்காக. போஷிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான், இரட்சகனாக மாறிவிட்டான். இரட்சகனாக இப்போ அவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அதான் தான் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு விரோதமாக தீமையான காரியத்தை தான் செய்தீர்கள், தீங்கு தான் செய்தீர்கள், ஆனால் இன்றைக்கு எகிப்து தேசம் உட்பட நம்முடைய இனமும் காப்பாற்றுவதற்காக தேவன் என்னை முன்பாகவே எகிப்துக்கு என்னை கொண்டு சென்று இதை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். You meant evil against me, but God turned it unto good அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில மனிதன் எதை செய்யட்டும், எவ்வளவு பெரிய தீங்கு அவன் செய்யட்டும், துக்கமான காரியங்களை கொண்டு வரட்டும், சோர்ந்து போயிடாதீங்க பிரியமானவர்களே. எந்த ஒரு துக்கம், எந்த ஒரு தீமை வந்தாலும் கூட அந்த சமயத்தை நன்மையாக முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். அப்ப என்னை கேட்கக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த ரோமர் 8:28 நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்பாத என்ன ஒரு காரியம் சம்பவித்தாலும் கூட அதற்கு பின்பாக தேவன் இருக்கிறார், அதற்கு பின்பாக தேவனுடைய செயல் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். நீங்கள் அறிந்திருக்காத காரியம் அல்ல, உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் அதற்கு பின்பதாக தேவன் இருக்கிறார் சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்ளுவோம். மிகவும் அன்பானவர்களே, அற்புதமான இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைமையை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவர் நல்லவர், தீமைகளை நன்மையாக மாறச் செய்கிறவர், துன்பங்களை இன்பமாக மாறச் செய்கிறவர். இயேசு சுவாமி உங்களோடு இருக்கிறார். அம்மா கவலைப்படாதீங்க, ஐயா சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர், பிரதர், உங்க குடும்பத்தை குறித்து ஒரு நாளும் தவறான எண்ணம் கொள்ளாதீங்க.
ஆண்டவர் நல்லவர், உங்களை உயர்த்தவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நல்ல வார்த்தையை கேட்டீர்கள் அல்லவா? ஒரே ஒரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாமா? நமக்கு அனைவருக்கும் பிடித்த ஒரு நல்ல ஒரு பழைய பாடல். இந்த பாடலை பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார், காத்திடுவார், நிச்சயமாக காத்திடுவார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் காத்திடுவார். ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் நேரத்தில் சொற்கேக்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆம் அன்பானவர்களே, நம்மை காத்திடுகிற நல்ல தகப்பன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன். என் மீட்பர் இயேசுவை நான் நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவருக்கு பின்பாக நான் செல்லுவேன். என் இயேசுவை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆமென். அவரும் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே வந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, என்னை காத்திடுவார், என் குடும்பத்தை காத்திடுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் பலருடைய வீடுகளிலே யார் எங்களை பார்த்து கொள்வார்கள்? எங்களுக்கு வயதாகிறது, நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் பிள்ளைகளும் எங்களை கைவிட்டு விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? காக்கும் வல்ல மீட்பர் உங்களுக்கு உண்டு. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த நிகழ்காலம், இந்த சூழ்நிலைமை, இந்த நேரம் அனைவரும் உங்களை கைவிடுவது போல் இருக்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் உங்களை நேசிக்கிறபடியினார் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தில் அநேகர் கைவிடப்பட்ட உணர்வோடு இருப்பீர்கள் என்றால் இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல உங்கள் அருகில் இருக்கிறார். பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஒரு சொல் கேட்கும், உங்கள் காதுகளிலே கேட்கும், பரன் என்னை காக்க வல்லவர் என்ற அந்த சப்தத்தை கேளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த கடனை நிமித்தம் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் எங்கே போவேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவினுடைய கரம் அவர்களை விடுதலை செய்வதாக. இந்த குறிப்பிட்ட வியாதியை கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் என்னை விட்டு விலகி போனார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற, அதிகமான பணம் எனக்கு தேவை, மருத்துவத்திற்கு தேவை என்று சொன்னவுடனே பிள்ளைகள் கூட ஒதுங்கி விட்டார்களே என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காய், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கைவிடாத தெய்வமே, கரம் பிடித்து தூக்குவீராக. கணவனால் கைவிடப்பட்ட அநேக தாய்மார்கள்,
அநேக பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்கள். அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. உடைந்து போன, பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதாக. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய அன்பின் கரம் அவர்களை பாதுகாப்பதாக. எந்த சூழ்நிலையிலும் யாரெல்லாம் தனிமையை உணர்கிறார்களோ அந்த தனிமையை உணர்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து வசதிகளும் இருந்தும், நல்ல வீடுகள், வாசல்கள், வாகனங்கள், வேலைக்காரர்கள், நல்ல வருமானங்கள் இருந்தும் தனிமையை உணர்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவ வல்லமை இவர்கள் வீடுகளுக்குள்ளே பிரகாசிப்பதாக. தேவனுடைய ஜீவன் வீடுகளுக்குள்ளே நுழைவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருவருக்காய் தனித்தனியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இவர்கள் தனிநபர் அல்ல. இயேசு நீங்க கூட இருக்கிறீங்க. ஜெயம் கொடுக்கிறீங்க. எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறீங்க. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் நன்மைக்கு. அவர் நன்மையாக மாற்றிவிட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் துவண்டு போய் விடாதிருங்கள். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அவர் நல்லவர், நிச்சயம் கைவிட மாட்டார். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க குழுவாக ஆயத்தமாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு திருச்சபை ஊழியங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழல்களிலும் கூடவே இருந்து ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். God bless you. Amen. என்னை அழைத்த